வாங்க இன்றைக்கி ரோட்டு கடையில் செய்கிற காளான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆனால் காளான் தான் பேர், ஆனால் காளான் வச்சு செய்ய போகிறது இல்லை, முட்டைக்கோசு வச்சு தான் செய்ய போகிறோம். முட்டைக்கோசை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3/4 கிளாஸ் மைதா மாவு, 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதை நீங்கள் வெங்காயம் இல்லாமல் கூட செய்யலாம், போடாமல் கூட. இப்போ நான் வெங்காயம் போட்டு தான் செய்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதான் நம்ம சேர்த்துருக்கோம் முட்டைக்கோசு. ஆனால் முட்டைக்கோசில் எப்படியா இருந்தாலும் தண்ணி இருக்கும், அதனால் முன்னாடியே தண்ணி ஊற்றிடாதீங்க. அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிறோங்க. அதிலே நம்ம பிசையுமே நல்லா தண்ணி வரும், முட்டைக்கோசுலேருந்தே தண்ணி வரும் பாருங்கள். பிசைய தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணியாக தான் வருது. பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க அதிகமாக, அதே மாதிரி ரொம்பவும் தண்ணி கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இதை நம்ம பக்கோடா மாதிரி சின்ன சின்ன சைஸில் எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெயை நல்லா அடுப்பில் காய வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் பொரிக்க போடுங்க. ரொம்ப பெருசாகவும் போட்டுறக்கூடாது, சின்னமாகவே போடுங்க. இப்போ 1 நிமிஷம் கழித்து திருப்பி விடலாம் இன்னொரு பக்கம். பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ எடுத்துடலாம். அங்கே இருக்கிறதையும் பொரிச்சிடலாம் எல்லாத்தையும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இது பொரிச்சு வச்சுருக்கிறது பூரா கொஞ்சம் சின்னமாக பிச்சு போட்டுக்கலாம். இது மாதிரி பிச்சு போட்டுக்கிறோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தான் நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கி விட்டுருங்க. அதை வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விடுங்க. அதில் நம்ம இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் தான் எடுத்துருக்கேன், அது கலர் நல்லா கொடுக்கும். அது ஒரு ஸ்பூன் போடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூனு சேர்த்துக்கிறோங்க. நல்லா அதோடைய பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ வதக்கியாச்சு. சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூனுக்கு ஊற்றிருக்கேன். அதுக்கடுத்து டொமேட்டோ சாஸு அது ஒரு 4 ஸ்பூனு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. அதோடைய வாசனைலாம் போயிடணும், அந்த அளவுக்கு கிண்டி விடுங்க. இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ ஊற்றிக்கிறங்க. இப்போ அதிலே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா
பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் கெட்டி கொடுக்குது பாருங்கள். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கெட்டி ஆகிறதுக்காக தான் ஊற்றுறது. இப்போ வந்து நம்ம பொரித்து வச்சுருக்க காளான் வந்து அந்த முட்டைக்கோஸ் பொரித்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் கழித்து அதை நல்லா பின்னாடி நல்லா மசிச்சு விடுங்க எல்லாத்தையும். இப்போ பாருங்கள் காளான் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரோட்டு கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துடலாம்.